உங்க குறிக்கோள்ல இருந்து நீங்க விலகி போகும்போதெல்லாம் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு புதையலை கண்டுபிடிச்சு பெரிய பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு. அவனும் ஒவ்வொரு இடமா தேடணும், எங்கேயாவது புதையலோட வரைபடம் கிடைச்சிடும் தேடிக்கிட்டே இருந்தான். தேடின அவனுக்கு ஒரு வரைபடமும் கிடைச்சது. அவன் தேடின அந்த புதையல் ஒரு மலையோட உச்சியில இருந்தது. இவனும் என்ன பண்ணான், அந்த மலையோட உச்சியை நோக்கி புறப்பட்டு போனான். ஏறான் ஏறிக்கிட்டே இருக்கான். சோர்வா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஆனாலும் ஏறான். புதையல் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஏறான். அப்படி அவன் ஏறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணுக்கு என்ன படுது, ஒரு அதிசய பாறை படுது. அந்த பாறையில பாருங்க, குட்டி குட்டியா விதவிதமா ரகரகமா ஜொலிக்கிற கற்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இந்த வாலிபனோட மனசு மாறுது. நேரா பாறைக்கு போறான். புதையல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மேல போறோம், அது கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கு தெரியும், அதனால முதல்ல இந்த கற்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பாறைக்கு போறான். பாறையில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜொலிக்கிற கற்களை தட்டி தட்டி ஒவ்வொன்னா எடுத்து ஒரு மூட்டைக்குள்ள போட்டுக்கிறான்.